இருப்பீங்க? சும்மா அப்படி அங்க இருக்கீங்களா? சாரி சாரி சாரி. ஒரு கூட்டத்துல கூட நீங்க அப்படியே ஜொலிச்சுட்டு இருப்பீங்க. யூசுவலா மறைச்சிட்டாங்க உங்களை. கொஞ்சம் எழுந்திருக்கீங்களா எனக்காக? ஃபர்ஸ்ட் எஸ் ஜே சூர்யா சாருக்காக ஒரு ஓ போடலாமாப்பா? கம் ஆன், சம் whistles in the house. சார், இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஒகேஷன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய வாழ்த்து உங்களுடைய நண்பனுக்கு சொல்லிருங்க. Congrats and all the very best to the young and iconic personality அவதரிச்சுட்டு இருக்கிற நம்ம ரவி மோகன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் எப்பொழுதுமே ஜெயமோட இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். அழகா சொல்லியிருக்கீங்க. இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நாங்க உங்களுக்கு கேமரால ஒரு சில பேருடைய போட்டோ காட்டுவோம் இப்ப. ஓகேயா? அவங்க இங்க தான் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய முகம் மட்டும் உங்களுக்கு தெரியும். ஓகே? அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் வாய்ஸ் மட்டும் நீங்க எனக்கு சொல்லணும். உங்களை மாதிரி ஒரு கிரியேட்டிவ் பர்சனாலிட்டி இல்ல அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்க கூட நம்ம இந்த கேம் ஆரம்பிக்கிறோம். என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? அப்படிதான் சார் நான். அதனால கொஞ்சம் புரிஞ்சு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஆரம்பிக்கலாமா? எல்லாருடைய முகம் வந்து கேமரால வரும். எஸ் ஜே சூர்யா சார் டக்குன்னு அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ்ல என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல போறாரு. ஓகேயா? நீங்க கை தட்டினா தான் கேம் ஆரம்பிக்க முடியும். ஓகேயா? ஓகே, லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் பஞ்ச் ஆக போற முதல் முகம் எது? லெட்ஸ் ஹேவ் எ லுக். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காரு கார்த்தி அவர்கள்? சர்தார் 2 சர்தார் 2 வேற லெவல்ல ரெடி ஆயிட்டு இருக்கு. அதோட நாயகன் இங்க இருக்கிறாரு. ஜெயமோகன் சாருக்கும் ஜெயமோகன் ரவி சாருக்கு கார்த்தி சாருக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்கும் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. ஸோ டெஃபினட்டா அது ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்ல ஃபர்ஸ்ட் கார்த்தி சார் முகத்தை காட்டி எனக்கு பேச சொன்னது ரொம்ப சந்தோஷம். அதுவே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியான ஒரு விஷயம். வெரி வெரி பாசிட்டிவ் பர்சன். ஒருத்தன் தான் எடுத்துக்கொண்ட வேலையை வந்து ரொம்ப சிரத்தையா முடிக்கக்கூடிய ஒருத்தர். அது என்ன இருந்தாலும் கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்னா அதுக்கு நிற்பார் அவர். அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி. அவர் ஏன் ரவி மோகன் சாரோட ஃப்ரெண்டா இருக்காருன்றது இப்ப எனக்கு புரியுது. ஏன்னா அவரும் அதே நேச்சர்ல இருக்கிறது தான் ரவி மோகன் சாரும். இன்னைக்கு ஒரு பெரிய பொறுப்பு எடுத்திருக்கிறாரு. டெஃபினட்டா ஃபீலிங் வெரி ஹாப்பி. நம்ம என்ன கோடம்பாக்கத்தில் இருக்கோமா இல்லை பாம்பே பேண்ட்ரால இருக்கோமான்னு ஒரு டவுட் வந்துருச்சு. அந்த அளவுக்கு மட்டும் பின்னி எடுக்கிறாரு விஷயங்கள. நான் அவருக்காக பாருங்க என்ன அவருடைய என்ன நல்ல மனசு இருந்தால் எல்லாரும் அவருக்காக இன்னைக்கு வந்து நிற்கிறாங்கன்னா, ஸோ அவர் சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்தே அவர் நண்பர்கள் தான் அப்படின்றத நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் தி வெரி பெஸ்ட். டக்குன்னு கலாயிலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே வாழ்த்துக்கள் முடிச்சிட்டீங்க. இன்னொரு பஞ்ச் உங்களுக்காக இருக்கு. ஒரு ஸ்பெஷல் பஞ்ச். நீங்க சின்ன பிள்ளைத்தனமா கேள்வி கேட்கிறீங்க. நான் பெரிய மனுஷத்தனமா பதில் சொல்லிட்டு இருக்கேன். சார் எல்லாம் கேட்க சொல்றாங்க சார். அதனால கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம். அடுத்த பஞ்ச் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அடுத்த முகம் இதோ. இதுதான் சார் உங்க டக்கா. பாஸ் என்ன பாஸ்? காதல 10 பேர் கத்துறாங்க. க்ளோஸ் இப்ப வந்துருச்சுப்பா. ஓகே, அவருக்கு தெரியும். இவருடைய மைண்ட் வாய்ஸ்ல இப்ப என்ன ஓடிக்கிட்டு இருக்கு சொல்லுங்க நீங்க. இவரை பார்த்தோன்னே நமக்கு வருது. இவர் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என் மைண்ட்ல என்ன வாய்ஸ் வருது அவரை பார்க்கும்போது அதைத்தான் நான் சொல்ல முடியும். என்ன சார்? கரெக்ட் தானே சார்? எங்க டான் அவரு. என்ன இன்னைக்கு மதராசியா கலக்கிட்டு இருக்காரு. ஓகே தானே? எல்லாமே எல்லாம் ஒரு படத்தோட ரெடியா இருக்காங்க. அப்படி பேங் ஆனா எல்லாமே லான்ச் ஆக போகுது, ரிலீஸ் ஆக போகுது, கலக்க போகுது. சூப்பர் சூப்பர். நீங்க இப்ப உட்காருங்க. நல்ல இங்க ஒரு க்ளோஸ் அப் வைங்க. அங்க எஸ்கே கிட்ட போய் இவருடைய மைண்ட் வாய்ஸ்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுடலாம். பிகாஸ் சிவா உங்களுக்கு தெரியும் நம்ம ஏன் இங்க வந்து இங்க எல்லார்கிட்டயும் பேசுறோம், அங்க என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. மத்தவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா ஃபார் சிவகார்த்திகேயன் அவர்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் a fabulous audio launch. இதுதான் நடந்துச்சு. அண்ட் செம்மையா இருந்துச்சு போட்டோஸ் அண்ட் ட்ரெய்லர் எல்லாமே. இப்போ மைண்ட் வாய்ஸ் கேம் புரிஞ்சிருச்சு இல்லையா உங்களுக்கு? எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு ஒருத்தருடைய முகத்தை நாங்க வந்து பஞ்ச் பண்ணி காட்டுவோம். அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு நீங்க சொல்லணும். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் போகும் அங்கே ரெடி ஆகிற வரைக்கும். ஸோ அந்த கேப்பை தான் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். இது
தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் மாதிரி எல்லா ஈவெண்ட்லயும் நடக்கிறது தான் இது. பட் என்ன யாராவது ஒருத்தர் பஞ்ச் பண்ணி அவங்க மைண்ட் வாய்ஸை நான் சொல்லணுமா? பட் இங்க இருக்கவங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் ஓப்பனா வெளியே சொல்ல முடியாது. அதுல ஓகே. இன்னைக்கு ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி முடிக்கணும், படத்தை கரெக்டா எடுக்கணும், அது வரைக்கும் மூஞ்ச சிரிச்சா மாதிரியே வச்சுக்குவோன்னு அவர் உட்காந்து இல்ல இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொடியூசர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் வர வேண்டிய ரியாக்ஷனே இதான் சார். எது நடந்தாலும் நாம அப்படின்றது. பட் உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, உங்களுடைய மனசுக்கு, நீங்க இவ்வளவு பேரை சம்பாதிச்சிருக்கிறதுக்கு, இந்த ஸ்டுடியோஸும் சரி, இதுல வரப்போற படங்களும் சரி சூப்பரா வரும் சார், பிளாக் பஸ்டரா வரும். ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொலாபரேட் பண்றோம்னு பேசியிருக்கோம். அதெல்லாமும் டெஃபினட்டா நடக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்க வந்ததுல. அவரை பத்தி நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். இல்ல இது வந்து மைண்ட் வாய்ஸ் கேம் மட்டும்தான். அவருடைய வாழ்த்துக்கள் ஆப்வியஸ்லி நீங்க வந்து ஸ்டேஜ்ல சொல்வீங்க. and we have lots of questions for you. இன்னும் ஒரே ஒரு பஞ்ச் உங்களுக்கு, and then I'll move on to the next person. ஓகேயா? டக்குன்னு நீங்க பஞ்ச் அடிச்சாதான் அவருடைய பஞ்ச் டைலாக் நம்ம எல்லாருமே கேட்டு ரசிக்க முடியும். உங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னு அவர் சொல்ல முடியாது, சொல்ல முடியாத நிலைமையில இல்ல உங்களுடைய தாட்ஸ்ன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க பதிலுக்கு? விஜய் சூர்யா சாருக்கு என்ன ஓடிட்டு இருக்கு இப்ப? நானே இப்பதான் டைரக்ட் பண்ணலான்னு போனேன், என்ன திரும்பவும் நடிக்க கூப்பிட்டு வந்துட்டார் இந்த ரவி சார். இப்ப நான் நடிக்கிறதா டைரக்ட் பண்றதா எதை பண்ணணும்னு தெரியாம இருக்கேன். ஆனா அவர் எல்லாமே பண்ணுவார் அவரு. ஸோ அப்படிதான் விஜய் சார். பக்கத்துல இருக்கிற உங்களுடைய சூப்பர். நீங்க சுதா மேம்க்கு மட்டும் க்ளோஸ் அப் வைங்க, அவங்க மைண்ட் வாய்ஸ் அத்தனையும் நான் சொல்றேன். ஓகே கம் ஆன் அந்த க்ளோஸ் அப் மட்டும் வைங்க, அங்க க்ளோஸ் அப் மட்டும் வைங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டா அவங்கள வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்களா, அதனால தான் கேட்டேன் அந்த சைட்ல இருந்து. ஆமா, சான்ஸே இல்லையா? இல்ல மேம் பொறுத்த வரைக்கும் என் சைடு வராத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றதுதான் சுதா மேம். ஏன்னா இன்னும் எங்களுக்கு படம் பேலன்ஸ் இருக்கு, அது மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். I will take care of it. I will take care of it. Thank you சிவா. உங்களை நான் பார்க்கவே இல்லையே, எப்ப வந்தீங்க? மைக் எடுங்க, கொஞ்சம் நில்லுங்க எங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். தேங்க்யூ. உன் பின்னாடி தான் நின்ன. அப்படியா? இப்ப முன்னாடி வந்துட்டீங்களா, அதனால தான் பார்த்தேன். ஒரு மைண்ட் வாய்ஸ் கேம் விளையாடலாமா? உங்க மைண்ட் வாய்ஸ்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய பிரதருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க. ஏமா இப்படி மாட்டி விடுறாரு? எப்போதுமே மாட்டி விடுறது தானே. என் மைண்ட் வாய்ஸ் எப்பவுமே ரவி சார் என்னை நம்பி ஒரு படம் பண்றாரு, அது பெருசா வரணும், பெரிய ஹிட் ஆகணும், அவர் ப்ரொடக்ஷன் பெரிய ப்ரொடக்ஷன் ஆகணும்னு ஆசை. கண்டிப்பா நடக்கும். இப்படி நல்லவரா நடிச்சா மட்டும் என்ன, அந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பா இருக்கு. அதை தாண்டி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க இப்ப? அதான் நல்லத்தனமா நான் யோசிச்சேன், வேற எதுவும் நீ யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்கல. அப்படியே நான் பின்னாடி அவனை உள்ள விடாதீங்க, சேரு போடாதீங்கன்ற மாதிரி நான் யோசிச்சேன். இல்லையா? ஓகே, நீங்க ரொம்ப நல்லவர் தான், நல்ல மாதிரி தான் யோசிச்சு. அது கொஞ்சம் நல்லா சிரிச்ச மாதிரி சொல்லு, அதுனா அப்படியே நல்லவர் தான், குழா சண்டை போடுற மாதிரி. ரொம்ப நல்லவர், நல்ல மாதிரி யோசிப்பீங்க. ரொம்ப நன்றி. Thank you very much. ரொம்ப கிரவுண்ட்ல சந்திக்கலாம். நன்றிமா தங்கச்சி. மைக்க கொடுங்க சார். Alright. Thank you very much. Of course உங்ககிட்ட கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு க்ரூ சொல்றாங்க. இன்னும் ஸ்டேஜ் ரெடியா இல்லையா? இல்ல அதான் இன்னும் ஒரு எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங். நீங்களும் எல்லாருடைய மைண்ட் வாய்ஸ் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களே, உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் இப்போ என்ன சொல்லுது? ஐயோ, இவ்வளவுலாம் இன்ட்ரெஸ்டிங்கா யோசிச்சு சொல்ல முடியாது. சரி, உங்களுடைய ஃப்ரெண்டோட முகத்தை நாங்க காமிக்கிறோம். இப்போ அவருடைய மைண்ட் வாய்ஸ் ரவிகா அதான் சிவா சொல்லிட்டாப்ல, ப்ரொடியூசர் ஆனவங்க கஷ்டம் ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி. அதனாலதான் அந்த ப்ரொடக்ஷனுக்குள்ள நான் போவே இல்லை. ஏன்னா ரஜினி சார் வரைக்கும் அட்வைஸ் பண்ணாரு, ப்ரொடக்ஷன் மட்டும் வேண்டாம் அப்படின்னு. அதனால ஆனா ஐ திங்க் ரவி இஸ் காட் பிளான்டா ரொம்ப நாளா வந்து திட்டம் போட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. நாங்க இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு கதையில வேற சொல்லியிருக்காரு, இவ்வளவு சீக்கிரமா அவர் ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி இவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு கிராண்டா ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஆல்ரெடி இஸ் ஷோயிங் வாட் ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப். ஸோ இன்னும் பெருசா வரும் தான் நான் நினைக்கிறேன். பியூட்டிஃபுல், எவ்வளவு அழகா சொன்னீங்க. So lovely to hear. Thank you very much, Karthi.